ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதி நமக. குரு வாழ்க, குருவே துணை. நட்சத்திர வரிசையில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது பூரம் நட்சத்திரம். சிம்ம ராசியில் இருக்குது. சுக்கிர பகவான் அதிபதி. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் குணங்கள் மற்றும் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய நட்சத்திரங்கள் எதெல்லாம் எதுக்காக பயன்படுத்தணும் அப்படின்றத தெளிவாக நம்ம ஒவ்வொரு வீடியோவிலும் பார்க்குறோம். அந்த வகையில் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அப்படின்னு பார்த்தோம்னா மதுரையை ஆட்சி செய்யக்கூடிய மதுரை மீனாட்சி அம்மன். மீனாட்சி அம்மன் இந்த நட்சத்திரத்தில் அவதரிச்சதா புராணங்கள் சொல்லுது. ஒவ்வொரு நட்சத்திரத்துலேயும் அவதரிச்சவங்களை வச்சு நாம் குணங்களை ஈஸியாக புரிஞ்சிக்கலாம் அப்படின்றது தான் நம்மளுடைய ஒவ்வொரு வீடியோவிலும் போகிறது. அந்த வகையில் மதுரை மீனாட்சியை நீங்கள் புரிஞ்சிக்கிட்டிங்கன்னா உங்கள் குணங்கள் ஈஸியாக புரியும். என்னன்னு நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஆக பூர நட்சத்திரம் அப்படின்னு சொன்னாலே புராணங்களில் நிறைய விஷயங்கள், ஆண்டாள் ஞாபகம் வரணும். பூரம் அப்படின்னு சொன்னாலே பெண் தெய்வத்தின் ஞாபகம் வரணும். ஆண் பாதி பெண் பாதி அப்படின்ற ஞாபகம் வரணும். இதெல்லாம் நம்ம பேசணும்னா வீடியோ பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் கூட போயிடும். அப்போது சுருக்கமாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சில விஷயங்களை நம்ம பேசுகிறோம். முதல்ல இவங்களுடைய குணங்களை பார்க்கலாம். இவங்க முகத்தில் ஒரு தேஜஸ் இருக்கும், கண்களில் ஒரு பிரகாசம் இருக்கும், பேச்சில் இனிமை இருக்கும். எப்பயும் இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு இளமையான தோற்றத்தோடு காணப்படுவாங்க. செல்வ வளம் மிக்கவங்க இருப்பாங்க. வசதியான வாழ்க்கை இயல்பாகவே இவங்களுக்கு வந்துடும் இருக்கும். சொந்த வீட்டில் பிறந்திருப்பாங்க. பெரும்பாலும் இந்த நட்சத்திரக்காரங்க சொந்த வீட்டில் பிறந்திருப்பாங்க. சொந்த வீடு அமைஞ்சிரும். அதாவது பிறக்கும் பொழுதே சொந்த வீடு இருக்குன்னு சொல்ல வரும். அப்போது சொந்த வீடு இருக்கும். பிற்காலத்தில் இவர்களும் சொந்த வீடை கட்டுவாங்க. அந்த அளவுக்கு இதில் பார்த்தீங்கன்னா யோகங்கள் உண்டு. இவர்கள் பிறந்த பிறகுதான் தந்தைக்கு இன்னும் வசதிகள் பெருகி கொண்டே இருக்கும். பூர நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்கன்னா தந்தையை விட தாயார் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க வீட்டில் என்ன பண்ணுவாங்க, அதிகாரம் உள்ளவங்களாக இருப்பாங்க. இவங்க பெரும்பாலும் மூத்தவங்களாக இல்லாமல் இளையவராக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக அதிகம். அப்படி இளையவராக இருந்தால் கூட மூத்தவர் மாதிரி இவங்க குடும்பத்தை எடுத்து செய்யக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க. இவங்களுக்கு என்ன வேணுமோ அதை அப்பா கிட்ட கேட்காம தாயிடமே சென்று கேட்கக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இவங்க இருப்பாங்க. கல்வி அப்படின்னு பார்த்தோம்னா படிக்கும்போதே வேலையை தேடக்கூடிய அமைப்பு, வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு பூர நட்சத்திரக்காரங்களுக்கு உண்டு. இந்த நட்சத்திரக்காரங்க எதையும் அசால்ட்டாக செஞ்சிருவாங்க. எதுலேயும் பார்த்தீங்கன்னா அலட்சியமாக இருக்க மாட்டாங்க. ஆனால் எந்த ஒரு செயலையும் சிறப்பாக செஞ்சு முடிச்சிருவாங்க. இவங்களுக்கு அரசு பணி எப்படியும் கிடைச்சிருது. பெரும்பாலான பூர நட்சத்திரக்காரங்க அரசு பணியில் இருக்கிறாங்க. அதே போல் பெரும்பாலும் பூர நட்சத்திரக்காரங்க அரசு உத்தியோகத்தில் இல்லாதவங்க அப்படின்னு பார்த்தோம்னா வியாபாரம் செய்கிறவங்களாம் இருக்கிறாங்க. ஆடை வியாபாரம், குழந்தைகள் விரும்பக்கூடிய தொடர்புடைய கடைகள், அதே போல் மருத்துவர்கள், அக்குபஞ்சர், பிசியோதெரப்பி, இவங்களாம் ரத்த பரிசோதனை மையம் வச்சு நடத்துவாங்க. அதில் லாபங்கள் வரும். பிரசவம் பார்க்குற மருத்துவர், மருந்து கடை வச்சுருப்பாங்க. சில பேர் வழக்கறிஞராக இருப்பாங்க. அதில் நீதிபதியாக ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் புத்தகங்களை வெளியீட்டாளர் அப்படின்ற அமைப்பில் இருப்பாங்க. சித்த மருத்துவம் இவங்களுக்கு சூப்பராக வரையும். பாரம்பரிய கலையில் பார்த்தீங்கன்னா இவங்க பயிற்சி செய்கிறவங்களாக இருப்பாங்க, பயிற்சியாளராக இருப்பாங்க, தொல்பொருள் ஆய்வாளராக இருப்பாங்க. கட்டிடக்கலையில் ரொம்ப திறமை இவங்ககிட்ட இருக்கும். அடுக்குமாடி குடியிருப்பு அப்படின்றது இவங்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். இவங்க வேலையும் பார்த்தீங்கன்னா அடுக்குமாடியில் இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் மென்பொருள் வடிவமைப்பு இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஃபேஷன் டிசைனர் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலை சூப்பராக இருக்கும். கலைத்துறை, திரைப்பட இயக்குனர், ஹைடெக் தொழில்கள் அத்தனை இவங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதில் இவங்க ஜொலிக்கிற தன்மையாக இருக்கும். இவங்க உணவு அப்படின்னு பார்த்தோம்னா சூடான உணவுகளை சாப்பிடுவாங்க. அதில் விருப்பம் உள்ளவங்களாக இருப்பாங்க. அதே போல் காரம் கொஞ்சம் உணவில் அதிகமாகவே சேர்த்துக்கிற தன்மை உண்டு. ஆரோக்கியத்திற்கு தேவையான சத்துக்களை கொடுக்கக்கூடிய பழங்காய்கறிகளையும் இவங்க தேர்ந்தெடுத்து சாப்பிடுவாங்க அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஆடைகள் அணிகிறது அப்படின்னு பார்த்தோம்னா பிறரை கவரும் விதத்தில், பிறரை ஈர்க்கும் விதத்தில் இவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆடைகளை அணிவாங்க. சாதாரணமாக தெரியும், ஆனால் அடுத்தவங்களை கவரக்கூடிய அமைப்பில் இது இருக்கும். இவங்கக்கிட்ட இன்னொரு குணம் இருக்குது. அதாவது விற்பனைக்கு புதுசாக ஏதாவது பொருள் அறிமுகப்படுத்துகிறாங்கன்னா இவங்க கண்ணுக்கு பட்டுச்சுன்னா அதை வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. இவங்க வாங்கிடுவாங்க. இது பூர நட்சத்திரக்கார குணங்களாக இருக்குது.
அதிதேவதை அப்படின்னு பார்த்தோம்னா ஆண்டாள். மிருகம் பெண் எலி, பட்சி பெண் கழுகு, விருட்சம் பலாமரம், மலர் வெண்தாமரை, தானியம் மொச்சை, ஆலயம் திருமணஞ்சேரி. அதே போல் பலாமரம் தலவிருட்சமாக உள்ள கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா வாழ்க்கையில் வெற்றிகள் உங்களை தேடி வரும். பூர நட்சத்திரக்காரங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா கார்த்திகை, உத்திரம், உத்திராடம். அப்போது இந்த நட்சத்திர நாட்கள் வரக்கூடிய நாட்களை எந்த ஒரு முயற்சியை நீங்கள் எடுத்தாலும் வெற்றி. அப்போ இந்த நட்சத்திரக்காரங்க உங்களுக்கு வாழ்க்கை துணையாக அமைச்சிக்கலாம், நண்பர்களாக அமைச்சிக்கலாம், நட்சத்திர வார நாட்களை பயன்படுத்திக்கலாம். அதே போல் சொத்து வாங்க, ஆபரணங்கள் வாங்க, முதலீடு செய்ய ஏற்ற நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா மிருகசிரிஷம், சித்திரை, அவிட்டம். இந்த நட்சத்திரம் வரும் நாட்களில் பத்திரப்பதிவு செய்யவும், சொத்துக்கள் வாங்கவும் விற்கவும் உகந்த நாட்கள். இந்த நாட்களை என்ன செஞ்சாலும் அது பல மடங்காக பெருகும். இந்த நட்சத்திரக்கார நண்பர்கள் கிடைக்கிறது, வாழ்க்கை துணையை கிடைக்கிறது ரொம்ப அதிர்ஷ்டமாக அமையுங்க. கடன் பெறறதுக்கும், கடன் அடைக்கவும், வேலைக்கு மனு செய்யவும், வேலையில் சேர சாதகமான நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா புனர்பூசம், விசாகம், புரட்டாதி. இந்த நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் கடன் பெறலாம், கேட்டது கிடைக்கும், கடனை அடைக்கலாம், கடனிலிருந்து முழுமையாக விடுபடலாம், நாள்பட்ட நோய் நீங்கிறதுக்கு மருத்துவம் சாப்பிடலாம். இந்த நட்சத்திரங்களை நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுக்கு ரொம்ப அற்புத பலன்களை கொடுக்கும். நன்மைகள் மட்டுமே நடக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் பயணங்கள், முக்கிய சந்திப்புகள் நிகழ்றதுக்கு உகந்த நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆயில்யம், கேட்டை, ரேவதி. இந்த நட்சத்திரக்காரங்களையும் இந்த நட்சத்திரம் வரும் நாட்களையும் நீங்கள் இந்த விஷயங்களுக்காக பயன்படுத்திக்கலாம். அதே போல் அஸ்வினி, மகம், மூலம் இந்த நட்சத்திரம் வரும் நாட்களில் மேற்கொள்ளு எதுவும் 2 மடங்கு நன்மைகளை கிடைக்க செய்யுங்க. வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்ளலாம், சுப விசேஷங்கள் நடத்துறதுக்கு பயன்படுத்தலாம், வாழ்க்கை துணையாக அமைச்சிக்கலாம், நண்பர்களாக இருந்தால் நல்லா இருக்கும். மொத்தத்தில் சந்தோஷமாக நிம்மதியாக வாழணும்னா இந்த நட்சத்திரங்களை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதே போல் எந்த முயற்சியும் மேற்கொள்ளக்கூடாத, எதை செய்தாலும் உங்களுக்கு எதிராக திரும்பக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோகிணி, அஸ்தம், திருவோணம். இந்த நட்சத்திரங்கள் ஒரு நாட்களில் எதையும் செய்யாமல் சும்மா இருக்கிறது நல்லது. ஏன்னா கடுமையான பாதிப்புகளை சந்திக்க வேண்டி வரும். தொழில், வாழ்க்கை துணை, நண்பர்கள், புதிய வேலைக்கு போகிறது, புதுசாக தொடங்குறது, இது எல்லாமே தீமையில் முடியும். கவனமாக இருக்கணும். திருவாதிரை, சுவாதி, சதயம் இந்த நட்சத்திர நாட்கள் நட்சத்திரக்காரர்கள் உங்களுக்கு எந்த நற்பலனும் கிடைக்காது. இதை அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? ஒதுக்கிறது நல்லது. பூசம், அனுஷம், உத்திரட்டாதி தினம் தினம் வேதனைகளை தரக்கூடிய, எதிர்ப்புகளையும் எதிரிகளையும் உருவாக்கக்கூடிய நட்சத்திரம் தான் இந்த நட்சத்திரம். அப்போது இந்த நட்சத்திரக்காரர்கள் எதுவும் செய்யாமல் இருக்கிறது நல்லது. நண்பர்களாக இருந்தால் நிச்சயம் ஒரு நாள் சிக்கலில் சிக்க வச்சிருவாங்க, ஜாக்கிரதை. உங்கள் நட்சத்திரமான பூரம் மற்றும் பரணி, பூராடம் இந்த நட்சத்திரம் வரும் நாட்களில் ஆண்கள் திருமணம் செய்யக்கூடாது. அதே சமயம் பெண்களுக்கு தோஷம் இல்லை. மேலும் இந்த நாட்களில் முடி, நகம் வெட்டக்கூடாது. இந்த நாட்களில் தாம்பத்தியம் இருக்கக்கூடாது. எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடாது. இதெல்லாம் ஜென்ம நட்சத்திர செயல்பாடு. இதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது வரைக்கும் பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.